அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். திறமை என்பது தேடலில் இல்லை, உங்கள் முயற்சியில் வியர்வையில் இருக்கிறது. அந்த முயற்சி 300 வரை சென்றிருக்கிறது. படங்கள் பல வென்றிருக்கிறது. தோற்றத்தில் சாதாரணமாக தெரிந்தாலும் கொடுக்கும் கதாபாத்திரத்தை தன்வசமாக்கி நம்மை சிரிக்க வைப்பதில் இவரே சரித்திரம். முகத்தை அசைத்தால் சிரிப்பு வெடிக்கும், அவர் மௌனமாக இருந்தால் கதையை முடிக்கும். காமெடி தளத்தில் தனித்த பாதை, தமிழ் சினிமா கொண்டாடும் புதிய கதை நாயகன். கதை நாயகர்களுக்கு இணையாக திரையில் இவருக்கென ரசிகர்கள் கூட்டம். காலம் ஒருவனை சோதிக்கும் போது அவன் துவண்டு விடாமல் சிரித்தால் அந்த சிரிப்பு வரலாறாகும். அப்படி ஒரு வரலாறு யோகி 300. அர்ஜுனன் பேர் 10. உங்களை பேச இனி பத்தாது. அழைக்கிறோம் கதை நாயகன் யோகி பாபு அவர்களை. நீ எதுக்குறாங்க வந்த முன்னாடி பலா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் தங்கப்பாண்டியன் சார், கீர்த்திகா மேடம், ராஜ்மோகன், உங்களுக்கு ரொம்ப நன்றி. 300 எப்படா கண்டுபிடிச்ச? இது நமக்கு பத்தாது. நடிகராக இருந்துட்டா நமக்கு வந்து நம்மளே ஒரு நம்பர் போட்டு நம்மளே இதை வந்து பெருமைப்படுத்துறத விட காலம் கடைசி காலகட்டத்தில் சொல்லணும். நாகேஷ் சார், மனோரமா, நான் நகைச்சுவை நடிகர்னு சொல்கிறேன், எல்லோரும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த இடம் அந்த லெவலில் நம்ம போகணுன்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். எனக்கு இது வந்து சென்றாயன் ரொம்ப நன்றி. என் சீன் அழுகுற மாதிரி நான் எதுவுமே பண்ணல. ஆனால் சரி பார்க்கலாம், வச்சுருக்கேன் நான் எடிட்டில். அடுத்து மைனா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அனாமிக்காவா, ராஜ்மோகன், நம்ம வந்து 2016 வந்து நயன்தாரா கூட நடிச்சிட்டோம். சரியா? எந்த ஹீரோனி நடிக்கலாம், நம்மளை அதை பற்றி கவலை இல்லை. கதை தானே நமக்கு முக்கியம். சரிங்களா? ரொம்ப நன்றி நீங்கள் என் கூட நடித்ததுக்கு. இமான் சார் பற்றி சொன்னோன்னா, அவர் பயங்கரமாக என்ன பாராட்டினார். நான் உண்மையிலே சொல்கிறேன், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர். ஏன்னா நாங்கள் வந்து பிரபு சலமன் சார் படம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது மேம்போ படத்தில் வந்து அதிகமாக பிரபு சலமன் சார் வந்து நானும் அவரும் உங்களை பற்றி தான் சார் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவார். நானும் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன், பழகிட்டு இருக்கேன். கண்டினியூவாக எல்லா படங்கள்லையும், என்னோட லீடு படங்கள்லையும் நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுங்க சார். ஏன்னா நான் இந்த படத்துக்கு ரிக்வெஸ்ட் பண்ணேன், அவர்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த ஹெல்ப் பண்ணார். ரொம்ப நன்றி சார். இப்போ காளி, ஏன் போஸ்டர் மாதிரியே வச்சுனுங்கிற மூஞ்சி தூக்கம் வந்துச்சா? காளி வெங்கட் எனக்கு ஒரு நல்ல நண்பர். சொன்னவனே வந்துட்டாப்புல, வந்து பாபு பண்ணிடலாம் பாபு அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவர் படத்துலேயும் இப்போ ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, நீங்கள் ஹீரோ பண்ணுற படத்தை. கண்டிப்பாக நான் வரும் காளி, 2 சீனாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துறோம். மித்திலன் இன்னும் எதிர்பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு, எங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் வந்ததுக்கு. லிரிக்ஸ் ரைட்ரு அப்புறம் நேதா சார் ரொம்ப நன்றி. மதன் சார், ரமேஷ் சார், சௌந்தர்யா மேடம், என்னோட நண்பன் பொம்மநாயகி டைரக்டர் சார் ரொம்ப நன்றி. கேமராமேன் பிரதீப், எல்லாரும் ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு கொஞ்சம் இதெல்லாம் எல்லா மேடையில் கொஞ்சம் தான் பேசிட்டு இறங்கிடுவேன். சரி, கொஞ்சம் அப்படி பேசுகிறேன், கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க எல்லாரும். ராஜ்மோகன் வந்து எனக்கு ராஜபாட்டிலேருந்து எனக்கு நல்லா பழக்கம். கிளப்போடு அடிச்சுதான். அதுக்கு முன்னாடி நான் அவர் அண்ணன் சுப்பிரமணிய சிவானன் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆற்காடு பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் எங்கள் தாத்தாவோட பூர்வீகம். நாங்கள் பிறந்ததெல்லாம் எல்லாமே சென்னை வாசி தான். நாங்கள் எல்லாமே வெளியூர்லேருந்து வந்துட்டால் மட்டும் இங்கே வந்து வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் கிடையாது. சென்னையில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நான் இந்த 24 வருஷம் அனுபவப்பட்டிருக்கேன். 2009 வந்து யோகி தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் லொல்லு சபா எல்லா சேனல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லார்ட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆர்ட் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய வேலை பார்த்துருக்கேன். அது என்னோட வளர்ச்சிக்கு நான் பண்ணி தான் ஆகணும். ராஜ்மோகனை பற்றி நான் சொல்லிடுறேன், அதோட சொல்லிட்டு முடிச்சுக்கலாம்.
வந்து என்கிட்ட ஒரு முறை கதை சொன்னான். கதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டான். இப்போ நான் என்னோட ஆஃபீஸில் உட்காரும்போது ராஜ்மோகன் ஞாபகம் வந்தது எனக்கு. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபோன் அடித்து கேட்டேன். ரொம்ப ஒரு 3 வருஷத்துக்கு மேடம், ஒரு 3 வருஷம் இருக்குல்ல, 3-4 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவனுக்கு ஃபோன் அடித்து என்னடா பண்ணுற அப்படின்னா, ஆனால் இது மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேண்ணா சினிமா கொஞ்சம் அப்படின்னு, படம் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணோம். அது அப்படி தான் இந்த படம் ஆரம்பித்தோம். சரிங்களா? இது இது மாதிரி நிறைய டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். வாங்க, கரெக்டாக பண்ணுங்க. சரிங்களா? எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன மேடம், 300 படங்கள்ல நடிச்சிருக்கீங்க. நீங்க நடிக்காத நடிகர்கள், சேர்ந்து நடிக்காத நடிகர்கள் யாரும் இருக்காங்களா? யார் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்க கூட சேர்ந்து தான் நடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அவங்களெல்லாம் வெள்ளம் போச்சுன்னா போட்டு நம்ம எல்லாம் நடிக்கலாம். கமல் சாரோட தான் ஒன்றும் நடிக்கல, சீக்கிரம் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். கமல் சாரோட நடிக்கணும். சார், இந்த 300 படங்களை நடிச்சதுக்கு உங்களோட தெய்வ பக்தியும் ஒரு காரணமா எடுத்துக்கலாமா? அது நான் தான் எடுத்துக்க முடியும். பார்க்குற நீங்க எப்படி எடுத்துக்க முடியும்? தெய்வ பக்தின்றது எல்லாருமே எல்லா மதம் எல்லாரும் ஆளுங்களும் எல்லாரும் அவங்க கும்பிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். நான் முருகனை வேண்டேன், எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, அதனால கடவுள் என்னை காப்பாத்துறான், அவ்வளவுதான். 300ன்றது ஒருவேளை அதிகமா சொல்லலாம், 3000 கூட ஆகலாம். ஹீரோயின் பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க. ஹீரோனி தான் சிவிட்டு ரிவிட்டு போயிட்டாங்களா அப்படின்ட்டாங்க. ஹீரோனிக்கு எனக்கு என்ன இருக்குது, நான் எந்த ஃப்ரேம்ல நின்னாலும், இப்போ நான் என் தம்பி ஷான் சொன்ன மாதிரி தான், எந்த ஃப்ரேம்ல நின்னாலுமே எனக்கு காமெடினா தான் முதல்ல நான் அந்த முகத்தை காட்டிடுவேன். ஏன்னா அந்த காமெடி தான் எனக்கு சோறு போட்டுனுது இன்னைக்கும். அதனால லீடு கதைக்கு நீங்க யூஸ் பண்ணீங்க, காமெடினாவே என் வாழ்க்கையை நான் ஓட்டுறோம், அவ்வளவுதான். சரிண்ணா மேடம், பெல் அடிக்க சொல்லட்டுமா? உங்க ரசிகர் 300 படங்கள் வரைக்கும் கொண்டு வந்த உங்களோட ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப நன்றி. இது கம்மி, இன்னும் நிறைய உங்களுக்கு நான் கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க எல்லாரும்.